ஓம்ஸ்லா ஈக்குவல் டு ஐஆர். ஓகே. ஒரே ப்ராப்ளம்ஸாக இருக்குது. எத்தனை சம் போட்டாலும் போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஓம்ஸ்லா வருது, கிர்ச்சாஃப்லா வருது, கெப்பாசிட்டர் வருது, சீரிஸ் வருது, நிறைய வந்துகிட்டே இருக்கு. இந்த ஏஐ கிளியர் பண்ணோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸாக போட்டு போகணும் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஒரே ஒரு ஏஐ தான் வரப்போகுது. ஏன்னா மாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வரப்போகிற ஒரே ஒரு ஏஐ தான். இந்த ஒரு எக்ஸாம் வச்சா நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் போல. போஸ்டிங்கும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது? ஏஐ கிளியர் பண்ண முடியுமா முடியாதுன்னு தெரியலையே. ஏஐ ரொம்ப டஃப்பாக இருக்கும் போலயே. குட் மார்னிங் சார். வாங்க சார். சம்மா போட்டு என்ன சார் ஏதோ ஒன்றும் இல்லை சார். டிஎன்பிசி ஏஐ படிச்சுட்டு இருக்கேன் சார். டிஎன்பிசி ஏஐ படிச்சுட்டு இருக்கேன். பார்த்தோம்னா இப்போ எம்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சம்மா கேட்டான் சந்திராவை. ஃபுல்லா சம்மு கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல. இப்போதான் சரி அடுத்த ஏஐ சார் தூக்கலாம்னு பார்த்தா வேகன்சி ரொம்ப கம்மியா சார். அது கூட சார் 85 தான் கொடுத்துருக்காங்க. 85 ஈஸி ட்ரிபிள் அதிகம் தான் சார். சார் மாஸ்ல அதிகம் கொடுத்தாங்க சார். இந்த இதுல வந்து 85 கொடுத்துட்டு வேற ஃபுல்லா ப்ராப்ளமேட்டிக் சார். நான் சரி ஈஸியா தியரியை படிச்சிடலாம். இப்போ ஓம்ஸ்லா கேட்பாங்க, கிர்ச்சாஃப்லா கேட்பாங்க பார்த்தா ஃபுல்லா ப்ராப்ளம் தரான் சார். ரெஸ்டர் கெப்பாசிட்டி சால்வ் பண்ற மாதிரி இருக்கு சார். அதான் சார் பிரச்சனை. இப்போ ஃபுல்லா சால்வ் பண்ற மாதிரி இருக்கு சார். வேற வேகன்சி வேற கம்மியா இருக்கா? ஆனா என்ன நீங்க பண்ணலாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலா இந்த சம்மர் நீங்க சால்வ் பண்ணீங்க. ஆமா சார். இந்த ஒண்ணு சால்வ் பண்ண முடிஞ்சதுங்கிறப்ப இது மாதிரி தான் சார் எல்லாமே இருக்கும். புரியுது, இது பேசிக்கான ஒண்ணு, ஈஸியான ஒண்ணுதான். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா மீதி அடிக்கலாம் சார். அப்புறம் இன்னொன்னு கேட்டேன், ஒரே எக்ஸாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. என்ன? ஆமா சார். இப்போ டிஎன்பிசில இப்ப நோட்டீஸ் விட்டுருக்கேன் சார். நேத்தா விட்டுருக்காங்க. அந்த ஒரு எக்ஸாம் இந்த வருஷம் கடைசி எக்ஸாம் சார். இந்த எக்ஸாம் ட்ரிபிள் ஏசிக்கு வாய்ப்பே இல்லை சார். அந்த எக்ஸாம் மட்டும் தான் இருக்குன்னு இருக்கு சார். வேற வழியே இல்லாம இப்ப சரி எப்படி கிளியர் பண்ற வேற தெரியல வேற. ஏன்னா ஃபுல்லா சம்ஸா இருக்கு. நான் என்ன பண்றேன்னு தெரியாம ஃப்ளோ அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நானே டிரைவிங் பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா சம்ஸ் ரொம்ப சால்வ் பண்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தியரி கூட படிச்சிடலாம் போல. சம்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணலாம் சார். ஆனால் சம் சால்வ் பண்றதுக்கு தனியா பண்ணுங்கிறப்ப நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ சால்வ் பண்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ட்ரிபிள் ஈஸிக்கு. அதான் என்ன பண்றது தெரியல சார். அதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு. அதே சார் சார் ஃபுல்லா கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் டெஸ்டர் ஒரு எக்ஸாம் அடுத்த மாசம் வருது, உங்களுக்கு தெரியாதா சார்? அப்படியா சார்? எனக்கு தெரியாது சார். சார் டிப்ளமோ ட்ரிபிள்க்கு கொடுக்குறாங்க சார். ஓகே ஓகே சார். நீங்க பிஇ ட்ரிபிள் தானே? ஆமா சார். இப்ப பிஇ ட்ரிபிள் படிச்சவங்க எழுதலாம், டிப்ளமோ ட்ரிபிள் அசிஸ்டன்ட் டெஸ்டர் எழுதலாம் சார். சூப்பர் அடுத்த மாசம் வருது சார். அப்ப கண்டிப்பா ஈஸியா இருக்கும் சார். டிப்ளமோல கண்டிப்பா ஈஸியா இருக்கும் சார். ஏன்னா டிஎன்பிசி லெவல்ல அது ஈஸியா தான் இருக்கும். கண்டிப்பா சார். டிஎன்பிசி ஏ லெவல்ல கஷ்டமா இருக்கு. பட் டிப்ளமோல கண்டிப்பா ஈஸியா கேட்பாங்க சார். நம்ம கண்டிப்பா அதை படிக்கலாமா சார்? ஆர்ஆர்பி ஜேஇ வேற வந்திருக்கு சார். ஆமா சார். ஆர்ஆர்பி ஜேஇ. ஆமா சார், கேள்விப்பட்டேன். சொன்னாங்க ஆர்ஆர்பி ஜேஇ வந்திருக்கா சார்? ஆமா சார், அது வேற வந்திருக்கு சார். சரி சார் சரி சார். அதை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிடலாம் சார். அது டிஎன்பிசி ஏஇ வருது, ஆர்ஆர்பி ஜேஇ வருது, அசிஸ்டன்ட் டெஸ்டர். சூப்பர் சார். அப்போ நம்ம எஃபர்ட் போறது வேஸ்ட் ஆகல. உட்காந்து படிச்சா அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அடிச்சிடலாம். ஏஇக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் சார். ரொம்ப கம்மியா சார். நான் ட்ரை பண்றேன் சார். நான் ஃபுல்லா சம்ஸா இருக்கு. எனக்கு என்ன டிஃபிகல்ட்டியா பண்ணா ஒரு சம் சொல்ற கைட் பண்ணலாம் சார். ஏன்னா நான் படிக்கிறேன். ஆனா ஒரு கைடன்ஸ் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா 3 மாசம் முடியுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஆர்ஆர்பி ஜேஇக்கு கொடுக்குறோம், டிஎன்பிசி ஏஇக்கு கொடுக்குறோம், அசிஸ்டன்ட் டெஸ்ட்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார் சூப்பர் சார். இப்ப டிஎன்பிசி ஏஇ ஜாயின் பண்ணா ஆர்ஆர்பி ஜேஇயோட சிபிடி 1 ஃப்ரீ சார். அப்போ எனக்கு 2 in 1 சார். ஒரு நான் ஏஐ படிச்சேன் அப்படின்னா ஜேஇ கிளியர் பண்ணிடலாம். ஆர்ஆர்பி சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். சூப்பர் சார் சூப்பர் சார். ரெண்டுமே கண்டிப்பா கிளியர் பண்ணேன் சார். வேற கைடன்ஸ் கொடுப்பீங்க சார்? கைடன்ஸ் ப்ராப்பரா கொடுங்க. மென்டாரே கொடுத்துருவோம் சார் நம்ம சைடுல இருந்து. அது போகும் சார். எனக்கு ஒரு கைட் பண்ணா போகும் சார். கண்டிப்பா இந்த எக்ஸாம் தட்டி தூக்கிடுவேன் சார். நான் கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம் சார். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஈஸி ட்ரிபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.